அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இன்னைக்கான லைவ் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிப்படை கடமைகள் டாபிக் தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக வந்து ஒரு 16 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், 1999ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட வர்மா குழு இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியுடன் தொடர்புடையது? பகுதி 4, பகுதி 4A, பகுதி 3, பகுதி 9B. ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள். பார்த்துடலாங்களா ஆன்சரு? வர்மா குழு எப்போங்க தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அமைச்சாங்க வர்மா குழுவை. அப்போ வர்மா குழு என்ன பண்ணாங்க, அவங்க அடிப்படை கடமைகள் தொடர்பாக ஏதாவது சட்டம் இயற்றப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆய்வு பண்ணி சொன்னாங்க. அப்போ இந்த வர்மா குழு எந்த பகுதியுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் நம்ம இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் இருக்குது? பகுதி 4A இருக்குது. அப்போ ஆன்சர் என்னதுங்க? பகுதி 4A, பி தான் ஆன்சர். பகுதி 4 எதை பற்றி சொல்லுதுங்க? டிபிஎஸ்பி, அரசு நெறிமுறை கொள்கை கோட்பாடுகள், ஆர்டிகல் 36 51 வரைக்கும். பகுதி 3 வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது, ஆர்டிகல் 12 35 வரைக்கும். பகுதி 9B பார்த்தீங்கன்னா 97வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2011 மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க, சேர்த்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பகுதி 9B எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் மேம்பாட்டை பற்றி சொல்லுது. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம முன்னாடி படித்தது தான், அப்படியே ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், வர்மா குழு எப்போ அமைக்கப்பட்டது? அந்த வருஷம் ரொம்ப முக்கியம். 1999 அமைக்கப்பட்டது. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அடிப்படை கடமைகளை செயல்படுத்துவதற்காக இயற்றப்பட்டுள்ள சட்டங்கள் தொடர்பாக என்ன பண்ணாங்கன்னா ஆய்வு செய்து கண்டறிஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அது தொடர்பான சட்டங்கள் எதெல்லாம் ஒரு ஆய்வு பண்ணாங்கன்னு சொல்கிறோம்ல, அப்போ அவங்க என்னென்ன சட்டங்கள் எல்லாம் சொன்னாங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951, வன உயிரிகள் பாதுகாப்பு சட்டம் 1972, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளை செயல்படுத்துவதற்காக இயற்றப்பட்ட சட்டங்களுக்கு எக்ஸாம்பிள் இதை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை கடமைகள் இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் கொண்டு வந்தது இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். அந்த மாதிரி ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்குது. அதாவது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பின்னாடி இதுக்கு தொடர்பானது ஏதாவது சட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 1999 அந்த பீரியடில் என்ன பண்ணியிருக்காங்க, முன்னாடி இது மாதிரி சட்டம் இருக்கா, அடிப்படை கடமைகளை செயல்படுத்துவதற்கான சட்டங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஆய்வு பண்ணாங்க. ஓகேங்களா, செகண்ட் கொஷின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எனும் கருத்துரு எந்த நாட்டின் அரசமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எனும் கருத்துரு எந்த நாட்டின் அரசமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்கா, பிரிட்டன், முன்னாள் சோவியத் யூனியன், அயர்லாந்து. பார்த்துடலாங்களா ஆன்சர்? இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்த டாபிக்ஸ் தான். அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம எந்த நாட்டில் இருந்து எடுத்தோம்? முன்னாள் சோவியத் யூனியன்லேருந்து எடுத்தோம், ரஷ்யாவிலேருந்து. இப்போ ரஷ்யான்னு சொல்கிறோம், முன்னாடி சோவியத் யூனியன் நம்ம சொல்லுவோம். முன்னாள் சோவியத் யூனியன்லேருந்து தான் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற கருத்தூர் எடுக்கப்பட்டது. இப்போ நம்ம படித்த 4 டாப்பிக்லேருந்து இந்த வரும் பாருங்கள். அடிப்படை உரிமைகளை நம்ம எங்கேருந்துங்க எடுத்துக்கோ? அமெரிக்காவிலேருந்து எடுத்தோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம அமெரிக்காவிலேருந்து எடுத்தோம். சிட்டிசன்ஷிப் நம்ம படித்தோமா, அப்போ ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிற கான்செப்ட் எங்கேருந்து எடுத்தோம்? நம்ம பிரிட்டன்லேருந்து எடுத்தோம். அயர்லாந்துலேருந்து என்ன எடுத்தோம்? டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை கொள்கை கோட்பாடுகள், அதை நம்ம அயர்லாந்துலேருந்து எடுத்தோம். ஓகேங்களா, அப்போ சோவியத் யூனியன்லேருந்து 2 விஷயங்கள் எடுத்து தான் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அடிப்படை கடமைகள் எடுத்தோம், இன்னொன்று என்ன எடுத்தோம்? சமூக முகவரையில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார நீதி அப்படிங்கிற கான்செப்டை எடுத்தோம்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ இந்த பிரிட்டன்லேருந்து என்னென்ன எடுத்தோம் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். பிரிட்டன் அப்படிங்கிறது பிரிட்டனுடைய பார்லிமெண்ட்டை நம்ம வெஸ்ட்மின்ஸ்டர் அரசமைப்புன்னு சொல்லுவோம். பிரிட்டன்லேருந்து நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்றம்னாவே வந்துச்சுனாவே நம்ம பிரிட்டன் அப்படின்னு சொல்லி தானே பார்த்தோம். அப்புறம் இடைக்கால தடையாணைகள், நீதி பேராணைகள், ஈரவை அரசாங்கம், ஏன்னா பாராளுமன்றம் வந்துட்டாவே எல்லாமே வந்துடும். பாராளுமன்றத்துடைய சிறப்புரிமைகள், கேபினெட்டில், பாராளுமன்றத்தில் தான் கேபினெட், அப்போ கேபினெட் அமைச்சரவை, பாராளுமன்றம் வந்துச்சுனாவே பிரிட்டன். அது போக ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, ஈரவை அரசாங்கம் பாராளுமன்றத்தில் தான் இருக்கப்பா, அது நீதி பேராணைகள், இது எல்லாமே பிரிட்டன்லேருந்து எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, அடுத்தது அமெரிக்காவிலேருந்து என்ன எடுத்துட்டோம்? மெயினானது பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள். அடுத்த இம்பார்ட்டண்ட்டானது நீதி சீராய்வு. நீதி பேராணைகள் அப்படிங்கிறது பிரிட்டன்லேருந்து எடுத்தோம்.
நீதி சீராய்வுங்கிறது அமெரிக்காவிலிருந்து எடுத்தோம். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் எங்கிருந்து எடுத்தோம்? அமெரிக்காவிலிருந்து தான் எடுத்தோம். அதுபோக உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர், இவங்க எல்லாத்தையுமே பதவி நீக்கம் செய்யும் முறையும் இங்கிருந்து அமெரிக்காவிலிருந்து எடுத்தோம். குடியரசுத் தலைவர், அதுபோக மற்ற உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர், இவங்களெல்லாம் பதவி நீக்கம் செய்யும் முறை இது எல்லாமே அமெரிக்காவிலிருந்து தான் எடுத்தோம். அதுபோக சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம இங்கிருந்து தான் எடுத்தோம், அமெரிக்காவிலிருந்து தான் எடுத்தோம். அப்போ குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் அமெரிக்காவிலிருந்து எடுத்தோம். குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யும் முறை நம்ம எங்கிருந்து எடுத்தோம்? அயர்லாந்திலிருந்து எடுத்தோம். அது போக டிபிஎஸ்பி அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கை கோட்பாடுகள் நம்ம அயர்லாந்திலிருந்து எடுத்தோம். அதுக்கப்புறம் மாநிலங்களவைக்கு உறுப்பினர்கள் நியமனம் எங்கிருந்து எடுத்தோம்? அயர்லாந்திலிருந்து எடுத்தோம். மாநிலங்களவைக்கு உறுப்பினர்களுடைய அந்த தேர்வு எலெக்ஷன் ப்ராசஸ் எங்கிருந்து எடுத்தோம்? தென்னாப்பிரிக்காவிலிருந்து எடுத்தோம். ஓகேங்களா? சோவியத் யூனியன்லேருந்து 2 தான். அடிப்படை கடமைகள் ஒன்று, இன்னொன்று முகவரையில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார அரசியல் நீதி. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தது. இந்த டைம் ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கட்டுமேங்கிறதுக்காக தான் நான் இங்கே வச்சேன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 1976ஆம் ஆண்டு அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய காங்கிரஸ் கட்சி ஸ்வரன் சிங் கமிட்டியை அமைத்தது. ஸ்வரன் சிங் கமிட்டி 10 அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்தது. இதில் எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? 1976ல் அடிப்படை கடமைகளை குறித்து ஆராய்வதற்காக காங்கிரஸ் கட்சி தான் ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டியை அமைச்சாங்க. கரெக்டு தான். ஸ்வரன் சிங் கமிட்டி அப்போ எத்தனை அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்தாங்கன்னா 10 கிடையாது, 8 பரிந்துரைத்திருப்பாங்க. ஓகேங்களா? இதை வச்சுட்டு இதில் சிலதெல்லாம் நீக்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம 10 அடிப்படை கடமைகளை என்ன பண்ணோம், 1976ல் சேர்த்தணும். அவங்க பரிந்துரைத்தது 8 தான், அதுலேயும் சிலதெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம 10 அடிப்படை கடமைகளை நம்ம என்ன பண்ணோம், இந்திய அரசமைப்பில் வச்சோம். ஓகேங்களா? அப்போ இது தவறு. அப்போ என்னது, உங்களுக்கு 1 மட்டும்தான் சரி, ஆப்ஷன் ஏ. பாருங்க, 1976ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியை அமைத்து அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய பரிந்துரை செய்தது. ஸ்வரன் சிங் கமிட்டி பார்த்தீங்கன்னா 8 அடிப்படை கடமைகளை என்ன பண்ணாங்க, பரிந்துரை பண்ணாங்க. ஓகேங்களா? அதில் சிலதெல்லாம் நம்ம எடுத்துட்டு அது போக ஒரு 10 அடிப்படை கடமைகளை நம்ம இந்திய அரசியலமைப்பில் வச்சோன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, 4வது கேள்வி. 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக எத்தனை அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக எத்தனை அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? 8, 11, 10, 12. 8, 11, 10, 12. ஆன்சர் பார்த்தலாங்களா? 8 அடிப்படை கடமைகளை ஸ்வரன் சிங் கமிட்டி பரிந்துரைத்தாங்க. நம்ம 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக பகுதி 4A ஆர்டிக்கல் 51A நம்ம எத்தனை கடமைகள் வச்சோம்? 10 அடிப்படை கடமைகளை வச்சோம். 1976 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக 10 அடிப்படை கடமைகளை வச்சோம். அடுத்தது 11வது அடிப்படை கடமையை நம்ம 86வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2002 மூலமாக நம்ம சேர்த்தோம். 1976ல் 10 அடிப்படை கடமைகள் தான் வச்சாங்க. 2002 தான் 11வது அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது. அப்போ 8 அடிப்படை கடமைகளை ஸ்வரன் சிங் கமிட்டி பரிந்துரைத்தது. 1976ல் நம்ம 10 அடிப்படை கடமைகளை வச்சோம். அடுத்தது 2002ல் 11வது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டு இப்போ நமக்கு எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குது? 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. ஓகேங்களா? பாருங்க, 1976ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியை அமைத்து அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய பரிந்துரை செய்தது. 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகள் எங்கு சேர்க்கப்பட்டது? பகுதி 4A சட்டப்பிரிவு 51A சேர்க்கப்பட்டது. ஸ்வரன் சிங் கமிட்டி 8 பரிந்துரைத்தாங்க, 8 அடிப்படை கடமைகளை. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், 10 அடிப்படை கடமைகளை நம்ம வச்சோம். முதலில் 10 அடிப்படை கடமைகள் மட்டுமே கொண்டிருந்தது. 1976ல் நம்ம அடிப்படை கடமைகள் வைக்கும் பொழுது எத்தனை வச்சோம்? 10 தான் வச்சோம். ஓகேங்களா? கொஸ்டினை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்து போடுங்க. இதெல்லாம் ஈஸியான கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியான பார்க்குறக்கு ஒரு கொஷின் ஈஸியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிடுவோம். அதனால் உங்களுக்கு அந்த கொஷின் நல்லா தெரிஞ்சிருந்தாலும் ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 5வது கேள்வி.
கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவற்றை காண்க. அடிப்படை கடமைகளை செய்ய தவறும் நபர்களுக்கு தண்டனை வழங்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய குடிமகனாகிய ஒவ்வொருவரும் வரி செலுத்துவது ஓர் அடிப்படை கடமை. இதுல எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? அடிப்படை கடமைகளை செய்ய தவறும் நபர்களுக்கு தண்டனை வழங்க முடியுமா? வழங்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதா? கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இவங்களுக்கு தண்டனை இது வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி பரிந்துரைச்சிருப்பாங்க. 8 அடிப்படை கடமைகளை பரிந்துரைச்சிட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி அடிப்படை கடமைகளை செய்ய தவறுனாங்கன்னா அவங்களுக்கு பாராளுமன்றம் என்ன பண்ணலாம், சட்டத்தின் மூலமாக சட்டம் இயற்றி அவங்களுக்கு தண்டனை வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதற்கு அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அப்படிலாம் கொடுக்கல, அதை ஏற்றுக்கல நம்ம. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்திய குடிமகனாகிய ஒவ்வொருவரும் வரி செலுத்துவது ஒரு அடிப்படை கடமையா? கிடையாது. கண்டிப்பாக பண்ணணும், வரி செலுத்தணும் தான். ஆனால் அது அடிப்படை கடமையில் 11 அடிப்படை கடமைகள் இருக்குல்ல நமக்கு, அதில் இந்த வரி செலுத்துவது ஒரு அடிப்படை கடமையாக இல்லை. கண்டிப்பாக நம்ம வரி செலுத்தணும் தான், ஆனால் 11 அடிப்படை கடமைகளை இது இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டையுமே வந்து உங்களுக்கு ஸ்வரன் சிங் கமிட்டி சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. வரி செலுத்துறது ஒரு அடிப்படை கடமையை வச்சுக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. அது போக ஒருவேளை அடிப்படை கடமைகளை யாராவது செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை ரெண்டையும் நம்ம ஏற்றுக்க கிடையாது. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு 1, 2 ரெண்டுமே தவறு தான். பாருங்க, ஸ்வரன் சிங் கமிட்டி 8 அடிப்படை கடமைகள் பரிந்துரை செய்தது. ஏற்கப்படாத அடிப்படை கடமைகள் என்ன? அவங்க சொன்னதில் எதெல்லாம் ஏற்றுக்கல அப்படின்னா, கடமைகளை செய்ய தவறும் நபர்களுக்கு அபராதமோ அல்லது தண்டனையோ வழங்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்க வேண்டும். இதை ஏற்றுக்கல. அதுபோக இந்த அபராதம் அல்லது தண்டனை தொடர்பாக எந்த நீதிமன்றமும் கேள்வி எழுப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை ஏற்றுக்கல. வரி செலுத்துவது ஒரு அடிப்படை கடமைன்னு சொல்லியிருப்பாங்க. இதையும் ஏற்றுக்கல. இது 3மே முக்கியமான பாயிண்ட்டுங்க, பார்த்துக்கோங்க. தண்டனை வழங்கலான்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படை கடமைகளை செய்ய தவறும் நபர்களுக்கு தண்டனை வழங்கலாம். அந்த தண்டனை வழங்குறது தொடர்பாக எந்த நீதிமன்றமும் என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்க முடியாது. அப்புறம் வரி செலுத்துவது ஒரு அடிப்படை கடமைன்னு சொல்லியிருப்பாங்க. இதை 3யுமே நான் ஏற்றுக்கல. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 6வது கேள்வி. கீழ்காண்பவற்றுள் நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டதை தேர்வு செய்க. அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கை கோட்பாடுகள் எதுவும் இல்லை. ஆன்சர் என்னங்க வரும்? அடிப்படை கடமைகள், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கை கோட்பாடுகள். அதாவது அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது மக்களுக்கான கடமைகள், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கை கோட்பாடுகள் அப்படிங்கிறது அரசுக்கான ஒரு கடமைகள். இது ரெண்டையும், அதாவது இந்த அடிப்படை கடமைகளை மக்கள் செயல்படுத்தலை அப்படின்னா அதை நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தவும் முடியாது. அதே மாதிரி இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கை கோட்பாடுகளை செயல்படுத்தலை அப்படின்னா நீதிமன்ற நடவடிக்கை, நீதிமன்ற விசாரணைக்கு இதை உட்படுத்த முடியாது. இது ரெண்டையுமே. ஓகேங்களா? இது ரெண்டையுமே உட்படுத்த, இது நீதிமன்ற விசாரணைக்கு அப்பாற்பட்டது. அடிப்படை கடமைகளும் சரி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கை கோட்பாடுகளும் சரி. ஆனால் அடிப்படை உரிமைகள் மீறும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? நீதிமன்றத்தை நாட முடியும். நீதிமன்றம் அதுக்கு தகுந்த மாதிரி விசாரணை நடத்த முடியும். நீதிமன்ற விசாரணைக்கு அடிப்படை உரிமைகள் உட்பட்டது. அப்போ இதுதான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அப்போ அடிப்படை கடமைகளை ஒருத்தர் செய்யலைன்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியாது. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கை கோட்பாடுகள் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணலைன்னா போய் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது. ஆனால் நம்முடைய அடிப்படை உரிமைகள் மீறும் பட்சத்தில் யாராவது நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிராக நம்ம வழக்கு தொடர முடியும். அதுதான் நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா? பாருங்க, நீதிமன்ற நடவடிக்கைக்கு அப்பாற்பட்டது எது? அடிப்படை கடமைகளும் அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கை கோட்பாடுகளும். நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள். அடுத்தது பாருங்க, 7வது கேள்வி. சட்டப்பிரிவு 51A(J) எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது? சட்டப்பிரிவு 51A(J) எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் கொண்டு வரப்பட்டது? 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1976, 86வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2002, 44வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1978, 97வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2011. ஆன்சர் என்னங்க வரும்? அதாவது பார்த்தீங்கன்னா 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக
கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணோம், 10 அடிப்படை கடமைகளை கொண்டு வந்தோமா. அப்போ எதிலிருந்து 10 அடிப்படை கடமைகள்னால் எதிலிருந்து வரும், 51A ஏலேருந்து 51A கிளாஸ் ஜே வரைக்கும் என்னதான் 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது தான். அப்போ ஆன்சர் என்னதுங்க, இதுதான். ஏன்னா 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் நம்ம 10 அடிப்படை கடமைகளை கொண்டு வந்தோம். அப்போ 51A ஏலேருந்து 51A ஜே வரைக்கும் எது கேட்டாலும் எப்போ தான் கொண்டு வந்தது, 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் கொண்டு வரப்பட்டது. 86வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணோம், 51A கேவை கொண்டு வந்தோம். ஓகேங்களா, 11வது அடிப்படை கடமையை நம்ம கொண்டு வந்தோம். 44வது அரசமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னா 1978ன்னு நம்ம முன்னாடி படித்ததில் ஞாபகம் வரணும். 38 கிளாஸ் 2 நம்ம கொண்டு வந்திருப்போம். அதே மாதிரி 97வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக பகுதி 9B கொண்டு வந்தோம். ஆர்டிகல் 43B கொண்டு வந்தோம். அதே மாதிரி 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்திலேயே டிபிஎஸ்பியில் நிறைய கொண்டு வந்திருப்போம். 39A 39F, அதுக்கப்புறம் 43A 48A, இது எல்லாமே என்னதுங்க 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் அந்த டிபிஎஸ்பி சம்மந்தமான ஆர்டிக்கல்லாம் நம்ம கொண்டு வந்தோம். அப்போ இதை படிக்கும் பொழுதே முன்னாடி படித்ததெல்லாம் அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் 97வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் நிறைய கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் முன்னாடி படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்படி தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ மறக்குதுன்னா உடனே எடுத்து பின்னாடி எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அது என்றைக்குமே மறக்காது. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்னங்க வரும், ஆப்ஷன் ஏ. அப்போ பாருங்கள், 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகள் பகுதி 4A சட்டப்பிரிவு 51Aயில் சேர்க்கப்பட்டது. 51AJ எதை பற்றிங்க சொல்லும், தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் மூலமாக, அதாவது கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக என்ன பண்ண உழைக்கணும், தேசத்தின் அந்த உயர்வுக்காக நாம் என்ன பண்ணணுங்க, தனிப்பட்ட செயல்பாடுகள் மூலமாகவோ கூட்டு செயல்பாடுகள் மூலமாக நாம் என்ன பண்ணணும், உழைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 51AJ. பாருங்கள், அப்போ 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக அடிப்படை கடமைகள் நம்ம சேர்த்திருக்கோம். அது போக பிரிவு 39F 39A 43A 48A. அதே மாதிரி 44வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1978 மூலமாக பிரிவு 38 கிளாஸ் 2, இது என்ன சொல்லுவோம், வருமானம், அந்தஸ்து, வசதிகள் மற்றும் வாய்ப்புகளில் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தலை பற்றி சொல்லக்கூடிய டிபிஎஸ்பி. இது 86வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2002 மூலமாக நம்ம என்ன சேர்த்திருக்கோம், டிபிஎஸ்பியில் பிரிவு 45 ஃபண்டமெண்டல் டியூட்டியில் என்ன சேர்த்தணும், ஆர்டிக்கல் 51AKவை சேர்த்திருப்போம். 97வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2011 மூலமாக பிரிவு 43B, அது போக பார்ட்டு 9B பகுதி 9Bயை சேர்த்திருப்போம். ஓகேங்களா, ரெண்டுமே கூட்டுறவு சங்கங்களை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்கள், 8வது கேள்வி, இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கடமையாக வலியுறுத்தும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது? இதெல்லாம் முக்கியமான ஆர்டிக்கல். இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கடமையாக வலியுறுத்தும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51A கிளாஸ் H, சட்டப்பிரிவு 51A கிளாஸ் I, சட்டப்பிரிவு 51A கிளாஸ் G, சட்டப்பிரிவு 51A கிளாஸ் F. ஆன்சர் பார்த்தலாங்களா? சட்டப்பிரிவு 51A கிளாஸ் H என்னங்க சொல்லும், அதாவது ஒரு அறிவியல் கோட்பாடு, ஆராய்ச்சி மனப்பான்மை, அது போக மனிதநேயம், இதையெல்லாம் வளர்க்கணும், அதை பற்றி சொல்கிறதா 51AH. 51AI என்ன சொல்லும், வன்முறையை கைவிட்டு பொது சொத்தை பாதுகாக்கணும், அப்படி சொல்கிறதா 51AI. அடுத்தது 51AF என்ன சொல்லும், தேவைப்படும் நேரத்தில் தேசப்பணியாற்ற என்ன பண்ணும், தயாராக இருக்கணும்னு சொல்கிறதா 51AF. 51AG தான் இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை கடமை. ஓகேங்களா, அந்த இயற்கை சுற்றுச்சூழல்னு வரும்பொழுது அந்த வனவிலங்கு பாதுகாப்பு அது எல்லாமே வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்போ 51AG தான் என்னதுங்க உங்களுக்கு ஆன்சர். பாருங்கள், 51 சாரிங்க, நான் உங்களுக்கு 51AF தப்பாக சொல்லிட்டேன்னா, தேசப்பணியாற்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51AD வரணுமா? ஓகேங்களா, மாற்றி சொல்லிட்டேன். 51AF என்னதுங்க, நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்தல். 51AF என்னதுங்க, கலப்பு கலாச்சாரத்தை மதிக்கிறத பற்றி சொல்கிறது. நான் மாற்றி சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேசப்பணியாற்ற தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது 51AD.
ஓகேங்களா, அதை மட்டும் மாற்றிக்கோங்க. அடுத்து பாருங்கள் 51 ஏஜி என்ன சொல்லும், காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல். இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அவ்வளோதான். அடுத்தது 53 என்ன சொல்லும், அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம், இதையெல்லாம் வளர்க்கணும். 51 என்ன சொல்லும், வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். 51 மறந்துடாதீங்க, கலப்பு கலாச்சாரம், அதையே பாதுகாக்கணும். 51 தான் என்னது உங்களுக்கு, தேச பணியாற்ற தயாராக இருத்தல். அடுத்தது பாருங்க 9வது கேள்வி, சரியான இணையை காண்க. சட்டப்பிரிவு 51 கிளாஸ் சி, தேச பாதுகாப்பிற்காக தேச பணியாற்ற தயாராயிருத்தல். சட்டப்பிரிவு 51 கிளாஸ் இ, பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்தல். இதில் எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? இப்போதான் நான் சொன்னேன், தேச பாதுகாப்பிற்காக தேச பணியாற்ற தயாராக இருக்கக்கூடிய அடிப்படை கடமை என்னதுங்க, ஆர்டிக்கல் 51 என்ன வரும் உங்களுக்கு, ஏடி வரணும். ஏசி என்னங்க சொல்லும், நம்மளுடைய நாட்டுடைய இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாட்டை பாதுகாக்கணும்னு வரணும். அதுதான் அடிப்படை கடமை 51 ஏசிங்கிறது. அப்போ இது தவறு, 51 ஏடி தான் வரணும் இதுக்கு. அடுத்தது சட்டப்பிரிவு 51 என்ன சொல்லும், பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்தல். கரெக்டு தான். எல்லாத்தையும் சகோதரர்களாக பார்க்கணும், சகோதரத்துவத்தை வளர்க்கணும். அதில் பெண்களை தரக்குறைவாக நடத்தக்கூடிய அந்த பழக்கத்தை என்ன பண்ணணும், நிராகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ நமக்கு என்னதுங்க, 2 மட்டும்தான் சரி, ஆப்ஷன் டி. பாருங்க 51 ஏசி என்ன சொல்லும், இந்தியாவுடைய இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு, இதனை பாதுகாக்கிறது தான் 51 ஏசி. 51 ஏடி என்னது, தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் போது தேசப்பணி, அவ்வளோதான். 51 ஏசினா இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு, அதுதான் கீவேர்டு. 51 ஏடினா தேசப்பணி. அடுத்தது 51 என்ன ஞாபகம் வரணும் உங்களுக்கு, சகோதரத்துவம், அதுதான் கீவேர்டு. அப்போ சமய, மொழி, பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை எல்லாம் நிராகரிச்சுட்டு பெண்களுடைய கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு சகோதரத்துவத்தை வளர்த்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 51 அந்த கீவேர்டை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க 10வது கொஷின், சட்டப்பிரிவு 51 கிளாஸ் கே எதனுடன் தொடர்புடைய கடமை? தேச நலனுக்கான முயற்சி, கல்வி, ஆராய்ச்சி மனப்பான்மை, கலப்பு கலாச்சாரம். இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆர்டிக்கலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுதுங்களா? நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் இல்லாமல் ஆப்ஷனில் இருக்கக்கூடியதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும், என்ன சட்டப்பிரிவு வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஆன்சர் பார்த்துடலாங்களா? தேச நலனுக்கான முயற்சி எடுக்கணும், அதாவது தனிப்பட்ட முறையிலோ இல்லை கூட்டு செயல்பாடுகளின் மூலமாகவோ தேசத்துடைய அந்த உயர்வுக்காக நாம் பாடுபடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னதுங்க, ஃபஸ்ட்டு கொஷினே அதானே பார்த்தோம், ஆர்டிக்கல் 51 ஏஜே, 10வது அடிப்படை கடமை. அப்போ இது வராது. கல்வி எதனுடன் தொடர்புடையது, இதுதான் 11வது அடிப்படை கடமை. என்ன சொல்லியிருக்கோம், 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றோர்களோ இல்லை அவங்களுடைய பாதுகாவலர்களோ என்ன பண்ணணும், ஏற்படுத்தி தரணும். இது நமது கடமை. யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு கல்வியை ஏற்படுத்தி கொடுக்கணும், அதுதான் 11வது அடிப்படை கடமை. இது கல்வி தொடர்பானது தானே. அப்போ சட்டப்பிரிவு 51 எதனுடன் தொடர்புடைய கடமை, கல்வி. அப்போ ஆராய்ச்சி மனப்பான்மை பற்றி சொல்கிறது என்னதுங்க, ஆர்டிக்கல் 51 ஆராய்ச்சி மனப்பான்மை, அதுக்கப்புறம் அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், இதையெல்லாம் வளர்க்கணும். அதை பற்றி சொல்கிறது தான் 51 கலப்பு கலாச்சாரம்னா என்னன்னு பார்த்தோம், ஆர்டிக்கல் 51 அப்போ கூட நம்ம மாற்றி பார்த்தோம்ல, அதுதான் கலப்பு கலாச்சாரம் அப்படிங்கிறது. அதையே பாதுகாக்கணும், மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 51 அப்போ ஆன்சர் என்னங்க வரும், பி வரும். பாருங்க
ஆர்டிக்கல் 51A(F)ங்கிறது நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாக்கிறது. 51A(H)ங்கிறது அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் இதையெல்லாம் வளர்க்கிறது. 51AG(ங்கிறது தேசத்துடைய அந்த உயர்வுக்காக கூட்டு செயல்பாடுகள் மூலமாகவோ தனிப்பட்ட செயல்பாடுகள் மூலமாகவோ என்ன பண்ணுறது, அதற்காக உழைக்கிறது, கூட்டு செயல்பாடுகள் மூலமாக உழைக்கிறது. 51AK(ங்கிறது 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்கிறது 51AK. அதுதான் 11வது அடிப்படை கடமை. அடுத்தது 11வது கேள்வி பாருங்க. கீழ்காண்பவற்றுள் தன் அடிப்படை கருத்துகளுள் வேறுபடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவினை அடையாளம் காண்க. சட்டப்பிரிவு 21A, சட்டப்பிரிவு 45, சட்டப்பிரிவு 51A கிளாஸ் K எதுவும் இல்லை. ஆன்சர் என்னங்க வரும்? இப்போ பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 21A என்னங்க சொல்லுது, தொடக்க கல்வி பெறும் உரிமை. கல்வி பற்றி சொல்லுதா, தொடக்க கல்வி பெறும் உரிமை. 86வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2002 மூலமாக சேர்த்திருப்பாங்க. அடுத்தது சட்டப்பிரிவு 45 என்ன சொல்லும், இது என்னதுங்க, இது DPSP. இது உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டா, சட்டப்பிரிவு 21Aங்கிறது. சட்டப்பிரிவு 45ங்கிறது என்னதுங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கை கோட்பாடுகள். 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு என்னதுங்க, முன்பருவ கல்வியை கொடுக்கறத பற்றி பேசுறது. இதுவும் கல்வியை பற்றி தான் சொல்லுது. அடுத்தது சட்டப்பிரிவு 51AK(ங்கிறது என்னதுங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஃபண்டமெண்டல் டியூட்டி. 11வது அடிப்படை கடமை. 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கல்வி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடியது பெற்றோர்களோ இல்லது அவர்களுடைய பாதுகாவலருடைய கடமைன்னு சொல்கிறது. அப்போ இதுவும் கல்வி தான். அப்போ அதனுடைய அடிப்படை கருத்து என்னதான், 3க்கும் கல்வி தான். இது 3மே 86வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2002 மூலமாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆர்டிக்கல் 45ல் அந்த சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அந்த என்ன விஷயமோ அதை மாற்றிருப்பாங்க. அப்போ இந்த 3மே 86வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2002 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்டிக்கல் 45 மாற்றிருப்பாங்க. முன்னாடியே ஆர்டிக்கல் 45 இருந்திருக்குங்க, அது வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆர்டிக்கல் 45ல் என்ன கொண்டு வந்தாங்க, இதன் மூலமாக 6 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முன்பருவ கல்வி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 3க்குமே அடிப்படை கருத்துரு என்னதான், சேம் தான், கல்வி தான். கல்வி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு, அதுதான். வயது அப்படிங்கிறதுல பார்க்காதீங்க, கல்வி இந்த இடத்துல. அது அடிப்படை கருத்து என்னதான், கல்வி கொடுக்கறது தான். அப்போ இதுதான். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, எதுவும் கிடையாது, எந்த வேறுபாடுமே கிடையாது. 3மே அதனுடைய அடிப்படை கருத்துக்களில் சேமாக தான் இருக்குது. ஆனால் ஒன்று அடிப்படை உரிமைகள் இருக்குது, ஒன்று அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கை கோட்பாடுகள் இருக்குது, ஒன்று அடிப்படை கடமைகள் இருக்குது. அப்போ கல்வி பாருங்கள், அடிப்படை உரிமையாகவும் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தலாகவும் இருக்குது, அது போக என்னதுங்க, அடிப்படை கடமையாகவும் இருக்குது. ஓகேங்களா? அப்போ பாருங்க, 86வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக 2002 படி சேர்க்கப்பட்டது பிரிவு 21A, தொடக்க கல்வி பெறும் உரிமை. 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிக்க வேண்டும். பிரிவு 45 பார்த்தீங்கன்னா 6 வயது வரை குழந்தைகளின் முன்பருவ கல்வியை உறுதி செய்யணும் மற்றும் பராமரிப்பு. 51AK 6 முதல் 14 வயது வரை குழந்தைகள் அனைவருக்கும் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் என்ன பண்ணும், கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தரணும். பாருங்க, அது நமது கடமை. யாராவது குழந்தைகள் படிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்வி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கடமை பெற்றோர்களுக்கு மட்டும் கிடையாது, இந்திய குடிமக்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது அந்த அடிப்படை கடமைகள், எந்த குழந்தைக்குனாலும். ஓகேங்களா? அதையே பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 12வது கேள்வி. நமது நாட்டின் இறையாண்மையை பேணி பாதுகாத்தலை வலியுறுத்தும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 51A கிளாஸ் B, சட்டப்பிரிவு 51A கிளாஸ் C, சட்டப்பிரிவு 51A கிளாஸ் D, சட்டப்பிரிவு 51A கிளாஸ் A. ஆன்சர் பார்த்தலாங்களா? 51A கிளாஸ் A என்னங்க சொல்லும், நம்மளுடைய தேசிய சின்னங்கள், தேசிய கொடி, அரசியலமைப்பு இதையெல்லாம் மதிக்கணும். ஓகேங்களா? தேசிய சின்னங்கள் மதிக்கணும், அதை சொல்கிறதான் 51A கிளாஸ் A. ஆர்டிக்கல் 51A கிளாஸ் B என்ன கடமை பற்றி சொல்லும், இந்த விடுதலை போராட்டத்திற்கான
அந்த போராடியவர்களுடைய அந்த உயர்ந்த நோக்கங்களை நம்ம என்ன பண்ணணும், போற்றி பாதுகாக்கணும். அதை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 51A(b). 51A(c) என்ன சொல்லும், நம்முடைய நாட்டுடைய இறையாண்மை மற்றும் ஒற்றுமை ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாக்கணும்னு சொல்கிறது தான் சட்டப்பிரிவு 51A(c). அப்போ ஆன்சர் என்னதுங்க, ஆப்ஷன் பி தான். சட்டப்பிரிவு 51A(d) என்ன சொல்லும், தேவைப்படும் பொழுது தேசப்பணியாற்ற தயாராக இருக்கிறது. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி. பாருங்க, 51AA என்ன சொல்லும், ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதனுடைய கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னம் இது எல்லாத்தையுமே மதித்து நடக்கணும். இது ஒரு அடிப்படை கடமை. 51A கிளாஸ் பி என்ன சொல்லுது, சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை என்ன பண்ணணும், அதை போற்றி வளர்க்கணும். 51AC இந்தியாவுடைய இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாக்கணும். 51AD என்ன சொல்லுது, தேசப்பணி, தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேசப்பணியாற்ற தயாராக இருக்கணும். அடுத்தது பாருங்க, 13வது கேள்வி பொறுத்துக. திருப்பி அதே தான் கொஷின் வரும். ஓகேங்களா? பாருங்க, சட்டப்பிரிவு 51A கிளாஸ் எஃப், சட்டப்பிரிவு 51A கிளாஸ் ஹெச், சட்டப்பிரிவு 51A கிளாஸ் ஐ, இது என்னென்ன, எந்தெந்த ஆர்டிக்கல் என்னென்ன சொல்லுதுன்னு பாருங்க. பார்த்தலாங்களா? ஆன்சர் பார்த்தலாங்களா? 51A கிளாஸ் எஃப் என்னங்க சொல்லும், கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாக்கணும்னு சொல்கிறது. 51AH என்ன சொல்லும், அறிவியல் கோட்பாடு, ஆராய்ச்சி மனப்பான்மை இதையெல்லாம் வளர்க்கணும், மனிதநேயம் இதையெல்லாம் வளர்க்கணும்னு சொல்கிறது தான் 51AH. ஐ என்ன சொல்லும், 51AI வன்முறையை கைவிட்டு பொது சொத்தை பாதுகாக்கணும்னு சொல்கிறது தான் 51AI. அப்போ என்ன ஆன்சர் வருங்க, 3, 2, 1 ஆப்ஷன் இ. ஏன்னா இதில் எது கொடுத்து வேணாலும் கேட்கலாங்க, ஈஸியாக இருக்கும். இதிலிருந்து கேட்டாங்கன்னா ஒரு கொஷின் நம்ம கண்டிப்பாக நம்மளால் போட முடியும். அதனால் அதை பார்க்காம போயிடாதீங்க, நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. 51AFங்கிறது கலப்பு கலாச்சாரம், ஒரே ஒரு கீவேர்டு. 51AHங்கிறது அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை, இதான் கீவேர்டு. 51AIங்கிறது வன்முறை கைவிடுதல், வன்முறையை கைவிட்டு பொது சொத்தை பாதுகாக்கணும். இதுதான் 51AI. அடுத்தது பாருங்க, 14வது கேள்வி. சட்டப்பிரிவு 51A கிளாஸ் பி வலியுறுத்துவது என்ன? இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாக்கணும், அனைவரிடையேயும் சகோதரத்துவத்தை வளர்த்தல், சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல், எதுவும் இல்லை. இந்த மூணுக்குமே உங்களுக்கு என்ன ஆர்டிக்கல்னு தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் சொல்லியிருக்கணும், ஞாபகம் வந்திருக்கணும் உங்களுக்கு உடனே. ஓகேங்களா? என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாத்தல், இந்தியாவுடைய இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பேணி காத்தல் சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னதுங்க, 51AC. அனைவரிடையேயும் சகோதரத்துவத்தை வளர்க்கணும், பெண்களை தரக்குறைவாக நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னதுங்க, 51AE. ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல் இது. அடுத்தது, சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்க்கணும்னு சொல்கிறது என்னதுங்க, சட்டப்பிரிவு 51AB. ஆன்சர் என்னங்க வரும், சி த ஆன்சர். ஓகேங்களா? பாருங்க, 51Aங்கிறது சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக 51AB சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். 51A கிளாஸ் சிங்கிறது இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டு இவற்றை பேணி பாதுகாக்கிறது. 51AEங்கிறது சகோதரத்துவத்தை வளர்க்கணும், அதுக்காக சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை எல்லாம் மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரிச்சுட்டு பெண்களுடைய கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் எல்லாத்துக்கிட்டையுமே சகோதரத்துவத்தை வளர்த்தல் அப்படிங்கிறது என்னதுங்க, அடிப்படை கடமை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 15வது கேள்வி. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று சின்னங்களை பாதுகாத்தல் தொடர்பான அரசின் கடமையை வலியுறுத்தும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 51AA, சட்டப்பிரிவு 51A கிளாஸ் பி, சட்டப்பிரிவு 51A கிளாஸ் சி. டி எதுவும் இல்லை. எது ஆன்சர் வரும்னு பாருங்க. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று சின்னங்களை பாதுகாத்தல் தொடர்பான அரசின் கடமையை வலியுறுத்தும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் பார்த்தலாங்களா?
சரிங்க, ஆர்டிகல் 51A என்ன சொல்லும்? தேசிய சின்னங்கள், அரசியலமைப்பு, அதனுடைய கொள்கைகள், அந்த தேசிய சின்னங்களெல்லாம் வந்து மதித்து நடக்கணும்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 51A. வரலாற்று சின்னங்கள், தேசிய சின்னங்களை மதித்து நடக்கணும். ஓகேங்களா? 51AB என்ன சொல்லும்? சுதந்திர போராட்ட வீரர்களுடைய அந்த உயர்ந்த நோக்கங்களை என்ன பண்ணும்? போற்றி வளர்க்கணும்னு சொல்கிறது. 51ACங்கிறது நாட்டுடைய இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பேணி வளர்க்கணும்னு சொல்கிறது 51AC. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு வந்து நான் என்ன கொஷின் கேட்டிருக்கேன்னு நல்லா கவனிங்க. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று சின்னங்களை பாதுகாத்தல் தொடர்பான அரசின் கடமையை வலியுறுத்தும் அரசமைப்பு சட்டப்பிரிவு. அரசின் கடமைனா எங்கெங்க வரும்? அரசின் கடமைனா எது? டிபிஎஸ்பி தான். நான் முன்னாடியே சொன்னேன், அரசுடைய கடமைகள் டிபிஎஸ்பி. ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரைக்கும் வரக்கூடியது தான். புரிஞ்சுதுங்களா? இதில் ஆர்டிக்கல் 49 என்ன பேசியிருக்கோம்? தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கணும், அதுக்கான சட்டம் இயற்றும் பொழுது இதன் அடிப்படையில் இயற்றணும் அப்படிங்கிற மாதிரி. இது என்னது? இது என்னது? அரசுடைய கடமை. இது எல்லாம் 51A, 51ABC இது எல்லாமே என்னதுங்க? மக்களுடைய ஒரு அடிப்படை கடமை. அப்போ நான் உங்களுக்கு கேட்டிருக்கிறது இந்த இடத்துல தான் உங்களுக்கு ட்விஸ்ட்டு. அரசின் கடமையை தான் நான் கேட்டிருக்கேன். இது வந்து இந்த ஆர்டிக்கல் 51Aங்கிறது அரசுடைய ஒரு கடமையா? அப்போ நீங்கள் இதில் என்ன மார்க் பண்ணியிருப்பீங்க? ஒருவேளை தப்பாக 51A கிளாஸ் ஏவை நிறைய பேர் மார்க் பண்ணியிருந்துருக்கலாம். இதுதான் கரெக்டுன்னு நினைஞ்சிருந்துக்கலாம். இது ஒரு பொதுவாக பாதுகாத்தல் தொடர்பான கடமைன்னு நான் கொடுத்துருந்தா இதை நீங்கள் மார்க் பண்ணியிருக்கலாம். ஆனால் அரசின் கடமைன்னு கொடுத்துருக்கேன். ஆர்டிக்கல் 51A எதுவுமே அரசுடைய கடமை கிடையாது, மக்களுடைய கடமை. டிபிஎஸ்பி தான் அரசுக்கான கடமை. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த இடத்துல ஆர்டிக்கல் 49 தான் வரணும். புரிஞ்சுதுங்களா? பாருங்க, அப்போ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? இதில் எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. கரெக்டான ஆன்சர் இதில் எதுவுமே இல்லை. அப்போ ஆன்சர் என்னதுங்க? டி தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே அரசின் கடமைன்னு கேட்டிருக்கேன். வெறும் கடமைன்னு கேட்டிருந்தா நீங்கள் 51A போட்டிருந்தீங்கன்னா கரெக்டு தான். அரசின் கடமை அப்படின்னு வரும்பொழுது டிபிஎஸ்பி தான் வரணும். ஃபண்டமெண்டல் டியூட்டிங்கிறது மக்களுக்கான ஒரு கடமை. புரிஞ்சுதுங்களா? அப்போ பாருங்க, 51A என்ன சொல்லுவோம்? இது இந்த 51Aனாவே அடிப்படை கடமைகள், மக்களுக்கான கடமைகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்கள் இதையெல்லாம் மதிக்கணும். ஃபண்டமெண்டல் டியூட்டி இது. அதே மாதிரி பாருங்கள், ஆர்டிகல் 49 தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கணும். சின்னம்னு வந்தோன்னா நம்ம டக்குன்னு ஆர்டிகல் 51A எடுத்து போட்டுருவோம். ஆனால் அதனால தான் அந்த இடத்துல அரசின் கடமைன்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ டிபிஎஸ்பி இதுதான் அரசுடைய கடமை, இது மக்களுடைய கடமை. ஆர்டிகல் 51Aங்கிறது மக்களுடைய கடமை, இது அரசுடைய கடமை. 51AB சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். 51AC இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இப்படிலாம் கொஷின் கேட்பாங்களா? நீங்கள் யோசிக்க வேணாம். அதாவது உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியணும்ல, உங்களுக்கு இனி மறக்காதல்ல. அப்போ அதாவது ஒரே விஷயம் ஒரு இடத்துல உங்களுக்கு அடிப்படை கடமையாக ஒன்று இருக்குது, இன்னொன்று அரசுக்கான ஒரு கடமையாக இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டிக்கல் 51Aவும் மறக்காது, ஆர்டிக்கல் 49 மறக்காது. ஓகேங்களா? ஆர்டிகல் 49 நம்ம பெருசாக கவனிச்சிருக்க மாட்டோம், அது மெமரியில் இருக்குது, அது மறந்து கூட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த ரெண்டு இடத்துல ஒரே விஷயந்தான் இருக்குது, ஆனால் அந்த இடத்துல அடிப்படை கடமையாக இருக்குது, இங்கே அரசுக்கான ஒரு கடமையாக இருக்குது அப்படின்னு தெரியும் பொழுது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கும்போது இந்த ஆர்டிகல் நமக்கு மறக்காதல்ல. இது ப்ராக்டிஸ் தான். இப்படிலாம் கொஷின் கேட்பாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இது ஒரு ப்ராக்டிஸ், நம்ம படிக்கணும். இந்த கொஷின்ஸ் மூலமாக நம்ம மறக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கிறதன் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது கேட்குறாங்களோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு இப்போ வந்து ஆர்டிக்கல் 51Aவும் ஆர்டிக்கல் 49 என்றைக்குமே மறக்காது, நான் நம்புறதையே. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 16வது கேள்வி. அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதும் சட்ட ஒப்புதலை பெற்றவையும் எவை? அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதும் சட்ட ஒப்புதலை பெற்றவையும் எவை? அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், A and C. ஆன்சர் என்னங்க வரும்?
அரசியல் ஜனநாயகத்தை வெளிப்படுத்துவது சட்ட ஒப்புதலை பெற்றது எதுங்க? அடிப்படை கடமைகள் தான். அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா? அடிப்படை உரிமைகள் தான் அரசியல் ஜனநாயகத்தை வெளிப்படுத்துவது. அடிப்படை கடமைகள் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார ஜனநாயகத்தை வலியுறுத்துவது. ஓகேங்களா? நம்ம வலுப்படுத்துவதுன்னு பார்ப்போம். இது தார்மீக அரசியல் ஒப்புதலை பெற்றவை. இது அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதும் சட்ட ஒப்புதலை பெற்றதும் அடிப்படை உரிமைகள். சமூக பொருளாதார ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதும் தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். நம்ம புக்கில் அந்த டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்களா, அதுதான். அப்போ ஆன்சர் என்னங்க வரும்? உங்களுக்கு அடிப்படை உரிமைகள் வரணும். இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. அடிப்படை உரிமைகள் எங்கிருந்து எடுத்தோம்? அமெரிக்காவிலிருந்து எடுத்தோம். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. டிபிஎஸ்பி எங்கிருந்து எடுத்தோம்? அயர்லாந்து நாட்டிலிருந்து எடுத்தோம். இந்த அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்தால் கூட என்ன பண்ண முடியாது, இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. இது பார்த்திங்கன்னா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய, ஓகேங்களா, இந்த உரிமையை என்ன பண்ண முடியாது, சுருக்கவோ நீக்கவோ என்ன பண்ண முடியாது, அடிப்படை உரிமைகளை நீக்க முடியாது. இன்னும் வேணால் ஆட் பண்ணி வேணால் வச்சுக்கலாம், ஆனால் அடிப்படை உரிமைகளை நீக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது என்னன்னா அரசுக்கு இது ஒரு வெறும் அறிவுறுத்தல்கள், அட்வைஸ், இது ஒரு சஜஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன். அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்கள் தான் என்னதுங்க அரசு நெறிமுறை கொள்கை கோட்பாடுகள். இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் என்ன பண்ணலாம், செயல்படுத்தலாம். ஆனால் இதை நீதிமன்றத்தால் என்ன பண்ண முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. கண்டிப்பாக இதை செய்யுங்கன்னு என்ன பண்ண முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் அடிப்படை உரிமைகளை அதன் அடிப்படையில் சட்டத்தால் என்ன பண்ண முடியும், செயல்படுத்த முடியும். அடிப்படை உரிமைகளை பார்த்தீங்கன்னா சட்ட ஒப்புதலை பெற்றவை. இது பார்த்தீங்க அப்படின்னா தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவைன்னு சொல்கிறேன். இது சட்டத்தின் மூலமாக இதை செயல்படுத்துகிறாங்க அடிப்படை உரிமைகளை. இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக, அதாவது ஏன்னா இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தானே, அதனால் இது ஒரு அரசியல் அவங்களுடைய ஒப்புதல். எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த ஆட்சி பண்ணுறவங்க மனசாட்சிப்படி அப்படிங்கிற மாதிரி தார்மீக அடிப்படையிலான ஒப்புதலை இது பெற்றது. இது சட்டத்தின் மூலமாக வலியுறுத்தப்படலாம். அங்கே வலியுறுத்தல் கிடையாது, நம்ம மன ரீதியாக நம்ம ஒரு நல்லது கொடுக்கணும் அப்படின்னா அது அரசியல் ஒப்புதல் தானே அந்த இடத்துல தேவைப்படுது. ஏன்னா அது சட்டத்தின் மூலமாக அதை செயல்படுத்த முடியாது. அப்போ அங்கே ஆட்சி பண்ணுறவங்க அதையை பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை தர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வெளிப்படுத்துது. இந்த கொள்கைகள் செயல்படுத்தும் பொழுது சமுதாய பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. டிபிஎஸ்பினாவே சமூக பொருளாதார ஜனநாயகம், அடிப்படை உரிமைகள்னாவே அரசியல் உரிமைகள். இவை பார்த்திங்கன்னா இயற்கையான உரிமைகள். இது என்னன்னா மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு இந்த டிபிஎஸ்பி வழிவகுக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நமக்கு கொஷின் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 2-3 பாயிண்ட் கொடுத்துட்டு இது எதை சொல்லுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ டோட்டலாக 16 கொஷின்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். நீங்கள் 16க்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு லைவ் முடிச்சுட்டு வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் 16க்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ரெகுலராக லைவ் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கிட்டே வாங்க. இன்றைக்கி சிம்பிளான டாபிக் தான், அப்பவும் எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு யாரும் யோசிக்க வேண்டாம். நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா இனிமேல் ரிவிஷன் தான். நம்ம எவ்வளோ டைம் படிக்கணுமோ அவ்வளோ டைம் நம்ம படிக்கணும், எவ்வளோ டைம் கேட்கணுமோ அவ்வளோ டைம் நம்ம கேட்கணும். ஓகேங்களா? அப்போ தான் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம எக்ஸாமில் தப்பு பண்ணக்கூடாது. தெரிஞ்ச விஷயத்தை என்றைக்குமே தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க எப்போவுமே. அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது ஈஸியான டாபிக் தான், ஆனால் நம்ம அதில் தப்பு பண்ணுவோம். 51AH அப்படின்னு திடீர்னு கேட்கும்பொழுது நமக்கு ஞாபகம் வராது. அப்போ அது ஞாபகம் வர அளவுக்கு நம்ம மனப்பாடம் பண்ணணும். அது எப்படி மனப்பாடம் பண்ணணும்னா ஒரே நாள் உட்காந்து அப்படியே அதையவே திரும்ப திரும்ப படிக்கிறது கிடையாது. திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் படிக்கிறது, ஒரே நாள் படிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம அதை அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரணும். வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை, எவ்வளோக்கு எவ்வளோ ரிவைஸ் பண்ண முடியுமோ. இனிமேல் நீங்கள் ரிவிஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ரிவிஷன் அப்படிங்கிறதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 1 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா நீங்கள் 2 மணி நேரம் ரிவைஸ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஏன்னா எக்ஸாம் கிட்ட வர வர ரிவிஷனுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இல்லை நான் இப்போ தான் படிக்கிறேன்னா 2 மணி நேரம் படிச்சிங்கன்னா 1 மணி நேரம் ரிவிஷனை கொடுங்க. நான் ஓரளவுக்கு படிச்சுட்டு அப்படின்னா 1 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 2 மணி நேரம் ரிவிஷனை கொடுங்க. இனி போக போக காலகட்டத்தில் நீங்கள் ரிவிஷனுக்கு, அதுவும் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ரிவிஷன் தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். இப்போவே அதனால தான் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் படிக்கிற மாதிரி தான். இப்போ நீங்கள் லைவ் டெஸ்ட்டாக பார்க்காதீங்க, படிக்கிற மாதிரி பாருங்கள். ஓரளவுக்கு படிச்சுட்டு நீங்கள் இப்போ நம்ம இப்போ படிக்கிறோம்னு நினச்சிட்டா இவ்வளோ டைம் ஆகுதுன்னு நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? டெஸ்ட்டுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். இதை நம்ம படிக்கிறோம், இது ப்ராக்டிஸ் தான்.
அதனால தான் சில கொஷின்ஸ்லாம் வேறு மாதிரி வைக்கிறது. இந்த மாதிரிலாம் கேட்கலாம் மாட்டாங்க தான். ஆனால் நம்ம எதுக்காக இப்படி இது பண்ணுறோன்னா, அதை ஞாபகம் வச்சுக்கணும்ல. அந்த பாயிண்ட்டை எப்படி வச்சு ஞாபகம் வைக்கிறது? கொஷின்ஸ் கேட்குறது மூலமாக தான், கொஷின்ஸ் கேட்டு அதை ஆன்சர் தப்பாக சொல்லி அதை திருத்தும் பொழுது அது நமக்கு ஞாபகம் வரும். அதுக்காக தான் அந்த மாதிரி வைக்கிறது. புரிஞ்சுதுங்களா? அதனால் இது படிக்கிறது ஓரளவுக்கு படிச்சுட்டு வந்து நீங்கள் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணும்பொழுது இன்னும் சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி தான். அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டியது கிடையாது. அதுக்காக தான் சொல்கிறேன், நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே நம்ம படித்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிவிஷன் தான். ஓகேங்களா? ரிவிஷன்னா அப்போ டெஸ்ட் போட்டு பார்க்குறது, நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும். கொஷின் பேப்பர் நிறைய நமக்கு கிடைக்கல, கொஷின் நிறைய டெஸ்ட் கொஷின்ஸ் நமக்கு கிடைக்கும் ஃப்ரீயாக. அதையெல்லாம் எடுத்து டிக் போட்டு டெய்லி ஒரு கொஷின், ஒரு 200 கொஷின் கிட்ட நம்ம ஒரு எக்ஸாம் மாதிரி எழுதி பார்க்குறது மூலமாக கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மார்க் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த லைவில் சந்திப்போம். நன்றி.